ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுக்காக கொண்டாடுறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஷிப் டே ஆக்சுவலாக ஒன்று இல்லவே இல்லைங்க, எதுக்கு எக்ஸாம்பிளே பண்ணல. ஆனால் 1930s 1930 ஜாய்ஸ் அப்படிங்கிறவர் ஹால்மார்க் கார்ட்ஸ், கிரீட்டிங் கார்ட்ஸ் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் அந்த கம்பெனி வச்சிருக்கிறாரு. அந்த கிரீட்டிங் கார்டை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம், அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இன்விடேஷன் மாதிரி கிரீட்டிங் எழுதி அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் யுத்தியாக தான் ஆரம்பித்தது. அதுதான் பின்னாளில் வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் டேவாக ஆகஸ்ட் 2 கொண்டாடப்பட்டது. இந்தியாவிலேயும் அந்த 1990s வந்த படங்கள் முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வெரி முஸ்தபா, அந்த பாடல்கள் நண்பேண்டா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ரிலேட்டிவ் என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கமாக வைக்கிறாங்க. எல்லா இண்டிவிஜுவல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்லாதவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்களே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன், ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் இவங்க தான் உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அது சில ஃப்ரெண்ட்ஷிப் பிஸ்னஸ் இதில் உங்களை எங்கேயோ எடுத்துகிட்டு போகும். இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு 4-5 பேர், 4-5 ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரி உள்ள ஒரு விஷனரி ஃபவுண்டர்ஸ், விஷனரி ஃப்ரெண்டாக சேர்ந்து அந்த மனது ஒத்து போகலை அப்படின்னா அவங்க அந்த இது சேர்ந்து எதுவுமே ஆரம்பிக்க முடியாது. ஸ்டார்டிங்கில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத நம்ம கஷ்டப்படுற காலத்தில், நம்ம சக்ஸஸாக அடையிறதுக்கான காலத்தில் எல்லாருமே இருப்பது ஃப்ரெண்ட்ஸ். அது சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இடத்துல நிறைய லைஃப் ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸ் புது புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம். ஆனால் என்னதான் புது புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணாலும் சிலரோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் லைஃப் லாங்காக போய்கிட்டு இருக்கோம். நம்ம சில வருஷம் அவங்கள பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் அவங்க அந்த சின்ன வயசுலேயோ இல்லை பெரிய வயசுலையோ அந்த மீட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஷிப். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை புரிஞ்சு, நம்மளுக்கும் அவங்கள புரிஞ்சு இருக்கிறதா ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே ஆச்சு, ஏதாச்சும் ஒன்று முக்கியமான டாபிக் பேசணுமாச்சு அப்படின்னு யோசித்தேன். இந்த ஃபேமஸான ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேச போகிறோம். ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு விவேகானந்தரே சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க எதிரி யார் என்று சொல், நீ என்று தனியொரு ஒன்று சொல்லியிருக்கா. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வேர்ல்டு ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ மட்டும்தான் தோன்றது இல்லையே. மனித குலம் அந்த கடவுள் மகாபாரத காலம் 3000 BC, கிறிஸ்து பிறப்பதுக்கு முன் 3000 வருடங்களுக்கு முன்னாடி மகாபாரத போர் நடந்தா சொல்லுது. அப்போ இருந்தே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அப்போ ஃபேமஸான ஃப்ரெண்ட்ஷிப் யாருன்னு சொல்லப்பட்டா கர்ணன், துரியோதனன், அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவரோட ஸ்டோரி எல்லாமே படித்து மிராக்கிளாக இருக்குது, அட்மைரபிளாக இருக்குது. அதே நேரத்தில் சேடாகவும் இருக்கும், வருத்தமாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்டா அப்படின்லாம் தோணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யார் கர்ணன், யார் துரியோதனன், இதுவும் ஆல்மோஸ்ட் பங்காளி சண்டை மாதிரி தான். மகாபாரதங்கிறது கௌரவர், பாண்டவர் 2 பிரிவினர்னா அவங்களே ஒன்றா இருந்தாங்க, அண்ணன் தம்பி மாதிரி. பிரிஞ்சு ஜெலஸால, பொறாமைனால பிரிஞ்சு 2 பேர்த்துக்கு எதிராக வந்துடுறாங்க. அதில் கௌரவர் சைடில் முக்கியமான கேரக்டர் துரியோதனன், இங்கிட்டு முக்கியமான கேரக்டர் பாண்டவர்ஸ், பீமன், அர்ஜுனா முக்கியமான கேரக்டர். இதில் 2 பேர்த்துக்குமே ஈகோ கிளாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் எங்கே கர்ணன் துரியோதன் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்ணனும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அந்த பாண்டியன் குடும்பத்தில் குந்திங்கிற அவங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே சூரிய பகவான் ஆசீர்வாதத்தால் அவங்களுக்கு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை தான் கர்ணன். அந்த குழந்தை மற்றவங்க இந்த இதை தப்பாக நினைப்பாங்க, அந்த குழந்தை பிறந்தது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லியில் ஒரு குட்டி போட்டு பாகுபலி படத்தில் அனுப்புவாங்கள பிரபாஸ், அது மாதிரி ஒரு அட்டைப்பொட்டி செஞ்சு, இப்போ ஓலை செஞ்சு, அந்த காலத்தில் அட்டைப்பொட்டி இருந்திருக்கு, அது ஓலை செஞ்சு அதில் வச்சு அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த ஆற்றுல போய் யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹம்சாபுரம், இந்த மகாபாரதம் அந்த ஹம்சாபுரத்தை சுற்றி தான் நடக்கும். அதான் அவங்க கேபிட்டல். அங்கே ஒரு தேரோட்டியாக இருக்கக்கூடிய
ஆதிரதா அந்த ராதா ஃபேமிலி 2 தம்பதிகள். ஆனால் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைங்கிற ஏக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ வந்து ஆற்றுல அடிச்சு கொண்டு வர்ற குழந்தை தாங்க கர்ணன். அழகான குழந்தை, சூரியனுக்கும் வரத்தால குந்திக்கு வந்த குழந்தை. ஆக்சுவலாக பார்த்தா சூரிய கடவுளோட குழந்தை தான் கர்ணன். கர்ணனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி, பிறக்கிறப்பவே உடல் கவசம், காதில் வந்து குண்டலத்தோட பிறக்கிறாரு. அது வந்து அவரோட ஒரு உடல் சொல்லலாம், ஒரு பாகம். நம்மளுக்கு எப்படி கை ஒரு பாகமோ அதே மாதிரி அவருக்கு கவசம் வந்து பாகம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் கேரக்டர் இன் மகாபாரதான்னு சொன்னா வந்து கர்ணனை தான் சொல்லுவாங்க. கர்ணன் மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் வந்து அந்த தேரோட்டி வந்து எடுத்து அவங்க சொந்த புள்ள மாதிரியே நல்லா வளர்க்குறாங்க. ஆனால் சின்ன பையன்ல இருந்தே கர்ணனுக்கு வந்து என்ன ஆசைன்னா, அந்த என்னதான் ஒரு தேரோட்டி மகனாக இருந்தாலும் ஆக்சுவலாக அவர் ஜீன் வந்து அரச குடும்பம். அதனால போர், வில்லு, வால் சண்டை, கத்தி சண்டை, போருக்கான உடல் பயிற்சி அந்த இதுலேயே ஈடுபட்டிருக்கிறார். மரத்தில் வில்லு செஞ்சு உள்ள வருது. அப்போதான் வந்து துரோணாச்சாரியாரை வந்து மீட் பண்ணுறாரு. துரோணாச்சாரியார்னா ஃபேமஸான குரு, டீச்சர், வில்வித்தையை வந்து கற்றுத்தர்ற டீச்சர். கர்ணன் வந்து பார்த்தே கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, இவர் துரோணாச்சாரியார்கிட்ட முன்னிலையில் தான் கற்றுக்கிறாரு. ஆனால் என்னன்னா, துரோணாச்சாரியார் வந்து அர்ஜுனன் லெவலுக்கு அர்ஜுனன் வந்து பாண்டவாஸோட பையன், இந்திரனுக்கும் குந்திக்கு கல்யாணமாகி பிறந்த பையன். இங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அர்ஜுனன் வந்து அடுத்து கிங் ஆகக்கூடிய இளவரசர். அவருக்கு சொல்றதையும் இந்த பையன் எவ்வளவுதான் டேலண்ட், இப்ப வந்து நெப்போட்டிசம் அந்த இது பாலிடிக்ஸ் இதெல்லாம் அதுலயே அப்பவே நடந்திருக்கு. 3000 BC, ஆல்மோஸ்ட் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுனன் வந்து ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுக்கு சொல்லித்தர கலையெல்லாம் இவனை வந்து சாதாரணமே எவ்வளவுதான் டேலண்டா இருந்தாலும் சொல்லித்தரக்கூடாது ரகசியத்தை அப்படின்னு வந்து பாதியை கட் பண்றாரு. அர்ஜுனனுக்கு சொல்லித்தர்ற அந்த கலையெல்லாம் சொல்லித்தரல. ஆனா வந்து கர்ணனுக்கு வந்து நம்ம வந்து டாப் வில்வித்தக்காரன் ஆகணும், நம்ம தான் பெஸ்ட் இந்த வேர்ல்டு ஆகணும், அர்ஜுனனோட நம்ம தான் பெஸ்ட் ஆகணும்னு சொன்ன மாதிரியே அவ்வளோ பெஸ்டான வில்வித்தையாளர். அடுத்து வந்து பரசுராமன் கிட்ட போறாரு. இவர் துரியோதனன் சொல்லித்தர்றதுனால பரசுராமன் வந்து எப்படின்னா, அவருக்கு வந்து பிராமினுக்கு மட்டும்தான் சொல்லி தருவாரா. ஆனால் இவர் வந்து பிராமின் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த இதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு நூல்லாம் அணிஞ்சுக்கிட்டு போய் அவர்கிட்ட வந்து வில்வித்தை கத்துக்கிறாரு. எல்லாமே அவரோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட். பரசுராமனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் தான். ஆனால் ஒரு நாள் வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்கல, பரசுராமன் வந்து கர்ணனோட படுத்த மேனிக்க தூங்கிடுறாரு. அப்போ வந்து ஒரு தேள் வந்து கர்ணனை கடிச்சிருது. கர்ணனை கடிச்சோடனே மற்றவங்களா இருந்தால் ஆச்சரியவாங்க, அவர் குரு வந்து தூக்கம் வந்து அப்போ வந்து டீச்சர்ஸ் எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. கடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடிச்சிருச்சு. ஆனால் அந்த வலியை தாங்கிட்டு அப்படியே அசையாமல் இப்படி இவர் எந்திரிச்சு பார்த்தோன்னே ரத்தம் வந்து வலிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. என்னப்பா அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி தேள் கடிச்சிருச்சு குருவே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போதான் அவருக்கு ஒரு இந்நேரம் பிராமினா இருந்தால் அந்த தேள் கடிச்சு இந்த வழியை வந்து தாங்கி இருக்க முடியாது. ஆனால் நீ வந்து பிராமின் இல்லை, இதுல இருந்து எனக்கு நிரூபணம் ஆயிடுச்சு, ஏன் பொய் சொன்னேன் அப்படின்னு மன்னிச்சிருங்க குருவே, நீங்க எனக்கு இந்த கலையை கத்துக்கிறதுக்காக தான் நான் பொய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது, நீ எப்பவுமே உண்மையா இருந்திருக்கணும், இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து ஏன் பொய் சொல்லி வந்து இந்த மாதிரி பண்ண, நீங்க என்னை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் அவரோட அந்த கோபத்தை வந்து அந்த கோபத்தில் வந்து இது விட்டுறாரு, சாபம் விட்டுறாரு. என்ன சாபம்னு பார்த்தீங்கன்னா, நீ உன்னோட முக்கியமான பிரம்மாஸ்திரம், அந்த வில் வித்தையில வந்து அந்த நியூக்ளியர் வெப்பன் மாதிரி அந்த வித்தியாசமான அந்த பிரம்மாஸ்திரம் மாதிரி ஆயுதம் வந்து நீ வந்து முக்கியமான நேரத்தில் வந்து உனக்கு அந்த மந்திரம் வந்து மறந்துடும், அந்த சக்தி வாய்ந்த அம்பு எடுக்கிற மந்திரம் வந்து மறந்துடும் அப்படின்னு சொல்லி சாப விட்டுறாரு. ஆனால் அது வந்து இப்போ வந்து அவருக்கு தெரியாது. கடைசியில் அவர் உயிர் இறக்க போகையில் வந்து மகாபாரத போரில் வந்து 17வது நாள் வந்து அவருக்கு அது அந்த எஃபெக்ட் இது பண்ணோம். அதனால இதில் வந்து என்ன ஒரு பாடம்னா, எங்கேயுமே பொய் சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஆனால் அது நல்லதா கெட்டதா நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணணும். நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நல்லா வில்வித்தை கற்றுக்கிறாரு. பரசுராமன்கிட்ட கற்றுக்கிட்டு ஒரு ஹம்சாபுரமே அதிர்ற மாதிரி எல்லா நாட்டு இளவரசர் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு போட்டி நடத்துகிறாங்க, வில்வித்தை போட்டி. யார் இந்த உலகத்திலே சிறந்த வில்வித்தை வீரன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஹம்சாபுரத்தில் வந்து ஒரு போட்டி நடக்குது.
அப்போ வந்து எல்லா இளவரசர்கள் வந்து சேர்றாங்க. ஏன்னா இளவரசர் தான் டாப் இதாக இருப்பாங்க வில்வித்தை. ஏன்னா அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் அந்த குரு வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் சொல்லி தர்றாங்க. ஆனால் கர்ணன் எப்படியோ முட்டி மோதி வில்வித்தைக்காக அவர் கற்றுக்கிட்டாரு. ஆனால் கர்ணனால் வந்து நல்லா இது பண்ணுறாரு. ஃபைனல் அந்த ஸ்டேஜுக்கு வந்து போக முடியல. ஏன் உள்ளே போக முடியல, என்ட்ரி ஆக முடியல? இது வந்து அரச குடும்பத்துக்கான போட்டி. நீ வந்து ஒரு தேரோட்டி மகன் தானே. அப்போவே கேஸ்ட் சிஸ்டம் இருந்திருக்கு பாருங்க. வேலையின் அடிப்படையில் தான் கேஸ்ட் நிறுவப்பட்டது. அப்போவே நீ ஒரு தேரோட்டி மகன் தானே. தேரோட்டி மகனுக்கெல்லாம் அந்த போட்டியில் இடம் இல்லை. நீ எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் திறமையை வந்து நிராகரிக்கிறாங்க. ஆனால் அதை பார்த்துக்கிட்டு இருந்த துரியோதனன் தான் இருக்கிறது கொடூரமான வில்லன்னு மகாபாரதம் சொல்லுவாங்க. ஆனால் துரியோதனன் வந்து திறமைக்கு வந்து யாராக இருந்தா என்ன, தேரோட்டி மகனாக இருந்தா என்ன, ராஜாவாக இருந்தா என்ன, திறமைக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தே ஆகணும். 3000 வருஷம் 5000 வருஷம் ஆல்மோஸ்ட் அப்படி சொல்லப்படுது. அப்போவே அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு அவன் ராஜா இல்லாதனால தானே நீங்கள் அவனை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டான், அவனை வந்து நான் ராஜாவாக்குறேன்னு சொல்லி அவரோட நாட்டின் ஒரு பகுதியை வந்து கர்ணனை கொடுத்து உன்னையிலிருந்து இந்த நிலத்துக்கு வந்து கர்ணன் தான் ராஜா அப்படின்னு சொல்லி அவர் போட்டியில் வந்து சேர்த்து விடுறாரு. சேர்த்துட்டு அர்ஜுனனுக்கு ஈக்குவலாக ஃபைட் கட்டி 2 பேருமே ஈக்குவல் டைம் மாதிரினா நல்ல கர்ணனே வின் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுறாரு. ஒரே ஒரு செகண்டுங்க. ஆனால் வந்து நான் பதவி தர்றேன் அப்படின்னு சொல்லி அவரோட கர்ணனுக்கு வந்து ராஜாவாக்கியும். ஆனால் அந்த வந்து டோர்னமெண்ட் வந்து அன்னைக்கு வந்து நடக்கலை. ஏன்னா அந்த முட்டல் மோதல், அது எப்படி திடீர்னு வந்து அரசு குடும்பத்தில் பிறந்தவன் ஆயிடுவோமா நீ பதவி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை நடந்து அன்னைக்கு வந்து போட்டியே நடக்கலை. ஆனால் வந்து கர்ணனுக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு அன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. அர்ஜுனனுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு வில்வித்தக்காரன் இருக்கிறான்டா அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதான் அந்த ஒரு போட்டிக்கான ரைவலுக்கான தொடக்கம் கர்ணன் வஸ் அர்ஜுனன். அப்புறம் மட்டும் இல்லாமல் போயிடுச்சு. அதான் லைட்டு கொஞ்சம் டிம்மாக தெரியும் உங்களுக்கு. வந்து அங்கதாங்க ரைவல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து கர்ணன் வந்து துரியோதனங்கிட்ட வந்து கேட்குற, எனக்கு என் மானத்தவே காப்பாற்றிட்டேன், என்னோட வில்வித்தையை அந்த இதவே காப்பாற்றிட்டேன், என்னோட அவமானப்படுத்துகிற நிலையிலிருந்து திறமைக்கு இல்லை பிறப்புக்கு தான் அந்தஸ்துன்னு சொல்கிறப்ப என்ன இதை காட்டு, உனக்கு என்ன செய்ய வேண்டும் நண்பா அப்படின்னு கேட்குறாரு கர்ணன் துரியோதனுக்கு. துரியோதன் என்னன்னு சொல்கிறாருன்னா, நீ எனக்கு வேலை செய்யாது இதுன்னு எதுவுமே சொல்ல, நீ எப்பவுமே என் கூடவே என் கூட நண்பனா இரு அப்படின்னு சொல்கிறாரு துரியோதனன். அன்னைக்கு சொன்னதுதான் கர்ணன், நான் வந்து என் வாழ்நாள் முழுவதும் உன் நண்பனாக இருப்பேன் அண்டு சொல்கிறாரு. அப்படி சொன்னதுலேருந்து வந்து கர்ணன் தான் வந்து ஒரு மோஸ்ட் லாயல் பர்சன் வந்து துரியோதனனுக்கு. துரியோதனன் வந்து கர்ணனுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையான ஆளாக இருக்கிறாரு. அவங்க 2 பேருமே ரொம்ப நம்புகிறாங்க, நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறாங்க, யதார்த்தமாக தான் மீட் பண்ணுறாங்க. ஆனால் பாரு, அவங்க விதி வந்து யாருமே அவங்கள நம்பாதப்போ துரியோதனன் நம்பி அவங்களோட நாட்டின் ஒரு பங்கவே கொடுத்து அவரை வந்து அரசராகிறாரு. இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நட்பு, ஜாதி, பேதம், இனம் எது இல்லாமல் இதெல்லாம் பார்க்காம வரும் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இது வந்து அப்போவே 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆனால் துரியோதனன் வந்து பாண்டவர்களை வந்து பிடிக்காது, ரொம்ப அவங்கள ஜெலஸ் பண்ணுவார், பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு புராணங்கள் சொல்லுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருக்கா வந்து திரௌபதி இந்த தாயம் விளையாடுறதுல தோற்று திரௌபதியோட சேலையை வந்து உருவாங்க. அப்போ கூட கர்ணன் வந்து துரியோதனன் சைடில் தான் இருப்பார். துரியோதனன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இவரால் வந்து நல்ல மனசுக்காரர் தான். ஆனால் வந்து இவரால் வந்து எதையுமே துரியோதனனுக்கு சைட்லேருந்து அவருக்கு ஆப்போசிட்டாக பண்ணாலும் அவரை தடுத்தாலும் அசிங்கமாக போயிடும் துரியோதனுக்கு. அதனால வந்து அமைதி காத்துருவார். இவர் வந்து கர்ணனோட
அந்த கொடை வள்ளல் தன்மை பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட என்ன கேட்டு வந்தாலும் இவர் வந்து வெறுங்கையோட யாரையுமே அனுப்பிச்சிக்க மாட்டாங்க. இவர்கிட்ட என்ன நீ வந்து சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுப்பாரு, உன்னை பணம் இல்லைன்னு கேட்டால் பணத்தை கொடுப்பாரு, என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து தந்துடுவாருங்க கர்ணன். அதுக்கப்புறம் தான் மகாபாரத போர், இந்த வனவாசம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மகாபாரத போர் வந்து நடக்குது. அப்போ வந்து தான் கிருஷ்ணர் வந்து உள்ளே வர்றாரு. கிருஷ்ணர் உள்ளே வந்து தேரோட்டி அர்ஜுனன் சைடுக்கு வந்து தேரோட்டியா போறாரு. வர்றதுக்கு முன்னாடியே பிரச்சனையை சால்வ் பண்ண பார்த்தாங்க, ரெண்டு பேருமே சால்வ் ஆகிற மாதிரி தெரியல. அப்போ வந்து ஒரே ஆப்ஷன் வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் சைடு வந்து தேர் ஓட்ட போறாரு. கிருஷ்ணனோட படையை வந்து துரியோதனன் எடுத்துக்கிறாரு. அது வந்து துரியோதனன் பண்ண பெரிய தப்பா கூட இருக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துல வந்து கர்ணனை வந்து துரியோதன யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. ஏன்னா பவர் கிருஷ்ணன் வந்து கர்ணனை வந்து பிரைப் பண்ணி நம்ம பக்கம் இழுத்தரலாம், இந்த போர் வந்து இது வந்து நீதி வந்து இவங்க சைடு தான் இருக்கு, பாண்டவர் சைடு தான். கர்ணனை வந்து நீயும் வந்து குந்தியோட மகன்தான், இப்போ வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து உங்கள் அண்ணன் தம்பி தான் அப்படின்னு சொல்லி உன்னை வந்து நீ வந்து அவங்க சைடு வந்துட்டினா உன்னை வந்து ராஜாவாக்குறேன், ஹம்சாபுரமே உனக்கு தர்றேன், அதுவும் இல்லாமல் உனக்கு சிறந்த ராஜான்னு பட்டம் அடைகிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார் கர்ணன் கிட்ட. ஆனால் கர்ணன் வந்து அந்த பதவி ஆசையில் வந்து போயிருக்கணும் இல்லைங்களா, நண்பனை வந்து விட்டுட்டு. ஆனால் கர்ணன் என்ன சொன்னார் தெரியுமா, நீ வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனால் கர்ணனுக்கு துரியோதனனுக்கு வந்து என் வாக்கு கொடுத்துட்டேன், என் வாழ்நாள் முழுவதும் வந்து அவன் நண்பனாக இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் சைடு மாதிரி போனால் நான் அந்த பாவத்தை வந்து என்னால் எப்பவுமே ஏற்க முடியாது, அதுக்கு வாழ்கிறதுக்கு நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து என் எதிரில் இருக்கிறது என் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, நான் என் நண்பன் கூட தான் இருப்பேன்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நிரூபித்து காமிக்கிறாரு. அதே மாதிரி துரியோதனனும் பல நேரத்தில் வந்து கர்ணனை வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்கல. என்னதான் சுச்சுவேஷன் வந்தாலும் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாரு. தளபதி படத்தில் வர்ற தேவா இந்த கேரக்டர் மாதிரி. அது கடைசியில் வந்து அவரை தோக்கடிக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷனாக இந்திரன் வந்து பஞ்சப்பான அப்பா வந்து அவனோட குண்டலை இது கவசத்தை வந்து தானமாக கேட்குறாரு. அவர் வந்து கேட்குறதுன்னு எதிரி தான் வந்து கேட்குறதுன்னு தெரிஞ்சு அவரோட உடம்புல இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிற கவசத்தை வெட்டி கொடுத்துட்டு இதாகிறாரு. ஃபைனல் வந்து 14வது நாள் அந்த கவசம் இல்லாதனால வந்து அர்ஜுனை வந்து கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறமும் கர்ணன் வந்து 17வது நாள் கொல்லப்படுறாரு. கர்ணன் செத்த இதில் வந்து துரியோதனனும் வெறித்தனமாக மாறுறாரு. அந்த இதை இழப்பை ஏற்றுக்க முடியல, இப்படி எல்லாமே இழந்துட்டோம், முழு மூச்சை சண்டை கட்டி அவரும் இறக்குறாரு. ஆனால் இதுலேருந்து வந்து என்ன தெரிஞ்சுக்கிறதுனா, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பிடிக்கணும். அது வந்து நம்மக்கிட்ட இல்லை, சில டைம் வந்து நம்மளை எது எக்ஸ்டர்னல் ஃபேக்டாக இருக்குது. நீ ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் வந்து நல்ல ஃப்ரெண்டாக பிடிக்கணும்னு ஒரு ரீசன், ஃப்ரெண்டுக்கு வந்து எப்போவுமே துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ரீசன். அந்த மாதிரி பல வாழ்க்கை பாடங்களை வந்து இந்த இது வந்து சொல்லித்தருது. அதனால வந்து பாருங்கள், 3000 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ள மாதிரி மகாபாரத போர்லேயே இது வந்து எல்லா மதத்துக்கும் பொருந்தது தான். ஈவன் வந்து அமெரிக்கா சேர்ந்த ஆட்டம் பாம் கண்டுபிடிக்கும் போது ஓப்பன் ஹைமர் அவரே சொல்லிடு, நவ் ஐ எம் பிகம் த ஐ எம் த டெத் நவ் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் பகவத்கீதா கோட் எடுத்து ஓப்பன் ஹைமர் வந்து சொல்லியிருப்பார். அதனால வந்து இதில் வந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அடையாளங்கிறது வந்து இதுலேருந்து தெரியும். அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்கள் வாழ்க்கையே மாற்றும், நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் வந்து இதில் வந்து மோஸ்ட் ட்ரஸ்டடாக இருக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு தான். அதனால் வந்து செல்வன் ஷோ வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பல கதைகளை பார்ப்போம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 2, 2026. பாய் கைஸ்.